தமிழறிஞர் மொழிநாயர் தேவநாய பாவனார் அவர்களின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு அரசு சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மதுரை மாவட்டம் சாத்தமங்கலம் பகுதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்த், மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதி, சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், மதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் உட்பட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேச்சேரியில் பழமை வாய்ந்த இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமாக அருள்மிகு பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மாலை அணிவித்து மேலதாளத்துடன் சிறப்பு வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பத்ரகாளி அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் கலந்து கொண்டு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். பாஜகவோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தஞ்சையில் பேட்டியளித்துள்ளார். மேலும் தங்கள் நிலைப்பாட்டை பொறுத்தவரை பிஜேபிக்கான கதவு சாத்தப்பட்டு விட்டது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பிஜேபி கூட்டணி விரும்பக்கூடாது, பிஜேபி எந்த காலத்திலும் கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்ற வகையில் ஒட்டுமொத்த பட்டாசு வெடிச்சுதான் யாராவது வரலாறு உண்டா? பிஜேபியை கழட்டி விட்டோம்னா, ஒரு கட்சியை கழட்டி விட்டோம்னா தமிழ்நாடு முழுவதும் கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடிச்சாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த பிஜேபி தேவையில்லை எங்களுடைய கூட்டணின்றது அந்த மனநிலை தான் காட்டுது. எனவே அந்த மனநிலை, தொண்டர்களுடைய மனநிலை, பொதுமக்களுடைய மனநிலை பிரதிபலிக்கின்ற வகையில் தான் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் தலைமை கழகத்தில் இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு ஒருமனதாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அதாவது பிஜேபியோடு எந்த காலத்திலும், இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை, எந்த காலத்திலும் இல்லை என்ற ஒரு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது கட்சியில். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது தமிழ்நாடு முழுவதும் அன்றைக்கி கட்சி தொண்டர்களும் சரி, பொதுமக்களும் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள். தூத்துக்குடியில் கடந்த 2019ஆம் ஆண்டு ராம்குமார் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான விசாரணை கைதிகள் மருதுவேல், பாலசுப்ரமணியன், சுந்தரமூர்த்தி ஆகியோர் ஒன்றாக நெல்லை பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இவர்கள் 3 பேருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது பாலசுப்ரமணியன், சுந்தரமூர்த்தி ஆகிய இருவரும் மருதவேலை இரும்பு கம்பியால் தாக்கியுள்ளனர். இதனால் மருதவேலுக்கு நெஞ்சு பகுதியில் காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து அறிந்த சிறைத்துறை அதிகாரிகள் மருதவேலை மீட்டு சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக நெல்லை பெருமாள்புரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவ்வப்போது கைதிகளுக்குள் ஏற்படும் மோதல் அதிகரித்து வருவது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் பூட்டியிருந்த பிரஜேஷ்குமார் குகத்தியா என்பவரின் சொகுசு பங்களாவில் வைர நகைகள் மற்றும் பணத்தை திருடிய ஓட்டுநர் உள்ளிட்ட நேபாளத்தை சேர்ந்த 4 பேரை நீலாங்கரை உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை கைது செய்தது. கடந்த 30ஆம் தேதி நடந்த கொள்ளையில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு டெல்லி, மும்பை, லக்னோ, புனே, ஜார்க்கண்ட், பெங்களூரு நகரங்களில் தேடியதில் இவர்கள் சிக்கினர். இன்ஃபார்மர் வைத்துக்கொண்டு பங்களாவில் கொள்ளையடிக்க தகவல் அளிக்கப்பட்டதும் நேபாளத்தில் இருந்து புறப்பட்டு வந்து கொள்ளையில் கும்பல் ஈடுபடுவது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் நாடார் தெருவில் வசித்து வருபவர் அரபு அலி. இவர் வேடச்சந்தூரில் உள்ள இறைச்சி கடையில் வேலை பார்த்து வருகிறார். இவர் கடந்த 8 வருடங்களுக்கு முன்பு ஜாஸ்மின் என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 4 வயதில் ஒரு மகன் உள்ளார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அரபு அலிக்கு தனது மனைவி ஜாஸ்மினின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று அரபு அலி வீட்டிற்கு வந்தபோது ஜாஸ்மின் அவர் செல்போனில் பேசி ஒரு மொபைல் எண்ணை அழித்துள்ளார். இது குறித்து அரபு அலி ஜாஸ்மினிடம் கேட்டபோது கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அரபு அலி கறிவெட்ட பயன்படுத்தும் கத்தியால் ஜாஸ்மினை வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஜாஸ்மினை அருகில் இருந்தவர்கள் மீட்டு வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வேடச்சந்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த
மேல் மாம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் சவுந்தரராஜன். இவரது 1.5 வயது மகனான ரட்சன் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது தனியார் பள்ளியின் வேன் மாணவர்களை ஏற்றிக் கொண்டு சென்று வேன் டயரில் குழந்தை ரட்சன் சிக்கி விபத்து ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் குழந்தையை மீட்டு பண்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு சென்று கொண்டு பரிசோதனை செய்தபோது குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மேலும் இந்த விபத்து தொடர்பாக காடம்புலியூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மஞ்சள் நீர் கால்வாயில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் உள்ள கழிவு நீரை இதில் இணைக்கும் கழிவுப் பொருட்களை இந்த கால்வாயில் வீசியும் நீர் தங்கு தடையின்றி செல்ல சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் 16 முக்கிய சந்திப்புகளை தாண்டி செல்லும் வகையில் திட்டம் வகுக்கப்பட்டு அதற்காக ரூபாய் 40 கோடி திட்ட மதிப்பீடு கோரி நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு அனுப்பப்பட்டது. அவ்வகையில் இன்று இத்திட்டத்தினை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு, தமிழக சிறு தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் அன்பரசன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். துவக்க விழாவில் சர்வ மத தெய்வங்கள் படங்கள் முன்னிலையில் பூமி பூஜை மேற்கொள்ளப்பட்டு மலர் தூவி திட்ட பணிகளை துவக்கி வைத்தனர். இத்திட்டத்தில் 6 கிலோமீட்டர் தூரம் உள்ள கால்வாய்களில் அகலப்படுத்துதல் பணி மற்றும் அதன் மீது சாலை அமைக்கும் பணியும் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டத்தில் நடைபெறும் கட்சி நிகழ்வில் பங்கேற்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் சென்னையில் இருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது உங்கள் பின்பு இருப்பவர்கள் என்று ஜெயக்குமார் கூறியது கேள்விக்கு பதில் அவர் உண்மையான கூலியாட்கள் யார் என்று நாடாளுமன்ற தேர்தலில் தெரியும் என்று கூறினார். உண்மையான கூலியாட்கள் யார் என்பது நாடாளுமன்ற தேர்தல் தெரியும். அமித்ஷா அதிமுக கூறந்து உங்களையா இல்ல எடப்பாடி அணியா? அமித்ஷா அதிமுக சொல்லியிருந்தார்ல, நாங்கள் தொடர்ந்து NDA கூட்டணியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் உலகவில்லை. விலகி இருப்பது பழனிசாமி இருக்கும். எத்தனை இடங்களை போட்டிடுவீங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில்? உறுதியாக உங்களிடம் சொல்லிவிட்டு தான் சரி. தனியார் வங்கி மென்பொருள் நிறுவனமான டேமினோஸின் சமூக சேவையின் ஒரு பகுதியாக சென்னை சேப்பாக்கத்தில் அமைந்துள்ள பிரசிடென்சி கல்லூரியில் செவித்திறன் மற்றும் பார்வை திறன் குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் 20 கிலோ வாட் சூரிய சக்தியால் இயங்கும் உதவி தொழில்நுட்ப ஆய்வகத்தை 81 லட்சம் செலவில் கட்டிக் கொடுத்துள்ளார். இந்த ஆய்வகத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், டேமினோஸ் நிறுவன மண்டல தலைவர் கணேசன் ஸ்ரீராமன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டேமினோஸ் நிறுவன மண்டல தலைவர் கணேசன், இந்த ஆய்வகம் முழுமையாக கல்லூரி நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் எனவும், ஆனால் பராமரிப்பு செலவுக்கான செலவுகளை தங்கள் நிறுவனமே வழங்கும் எனவும் கூறினார். இது கணிப்பொறி இருக்கிற ஆய்வகம். இங்கே இருக்கிற நம்மளுடைய சகோதர சகோதரிகள் மாற்றுத்திறனாளிகள், பார்வை குறைபாடோ காது குறைபாடோ வாய் பேச முடியாத ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த கணிப்பொறியில் சில ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட், பிரெயில் கீபோர்டு, டாக் பேக் ஃபெசிலிட்டி, அதாவது அவங்க பேசும்போது என்ன டைப் பண்ணாங்கங்கிறத அவங்க செவி வழியாக கேட்குறதுக்கு இந்த மாதிரி வசதிகள் இருக்கக்கூடிய கீபோர்டோடு இருக்கக்கூடிய ஆய்வகம் இது முழுக்க முழுக்க சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய ஆய்வகமாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் சூரிய ஒளியுடன் கூடிய பசுமை ஆய்வகமாக இதை பண்ணியிருக்கோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.